அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இது இம்மார்டல் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ். நான் உங்கள் நகுலர். இன்னைக்கு நம்ம பேச போறது என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த காணொளி ஒன்று போடுறேன், அதை நீங்க பார்த்துட்டு வாங்க. வணக்கம். முதல்ல விஜய் சிஎம் ஆவார் அப்படின்னு சொன்னது நம்ம தான். கோரக்கோருடைய ப்ரெடிக்ஷன் படி தமிழ்நாட்டில் 2026 விஜய் சிஎம்மாக வருவார்னு சொன்னதும் நம்ம தான். இப்போ அடுத்தது நாளைக்கு ஒரு 4ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஒட்டுமொத்த மக்களுக்கும் அந்த விஷயம் தெரியத்தான் போகுது. இப்போ விஜய் அவர்கள் நான் சொல்கிறது மாதிரி குறக்கூடிய ப்ரெடிக்ஷன் படி 2026 தமிழ்நாட்டு சிஎம்மாக வந்துவிட்டால் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறேன். 2029 விஜய் தான் இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர். ஆமாம், ஆச்சரியமாக இருக்கும். நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் 2026 கோரக்கருடைய பெடிஷன் படி விஜய் முதலமைச்சராக வந்துவிட்டால் உறுதியாக 2026 விஜய் இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் ஆவது உறுதி. இந்த காணொலி நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அதாவது மே 3ஆம் தேதி அன்னைக்கு நம்ம விஜய் அவர்களுடைய வருவார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த ஷார்ட்ஸ் காணொலியில் நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். இன்னும் ஒரு முக்கிய விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, மே 4ஆம் தேதி தான் எலெக்ஷன் ரிசல்ட். நம்ம போட்ட காணொலி மே 3ஆம் தேதி. அப்போ நம்ம எவ்வளவு ஆணித்தரமாக விஜய் வருவாருங்கிறது நம்ம தெரிஞ்சனால தான் அந்த அளவுக்கு நம்ம ஆதாரப்பூர்வமாக போட்டிருந்தோம். ஏன்னா முதல்ல சொன்னது நம்ம தான் அப்படின்லாம் பேசியிருக்கேன். ரெண்டாவது ஒரு விஷயத்த பேசியிருக்கேன், அதெல்லாம் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். விஜய் அவர்கள் ஒருவேளை சட்டமன்ற தொகுதியில் நம்ம சொன்ன மாதிரி சிஎம் சீட்டில் போய் உக்காந்துட்டார் அப்படின்னா பிரதமராவது உறுதி அப்படின்னு பேசியிருப்பேன். இது ஒரு சந்திரரேகை கணிப்பிலிருந்து நான் முதலமைச்சர் ஆவார் என்று கணித்த மாதிரி தான் இதையும் நான் சொல்கிறேன். பெரும்பாலும் விஜய் எப்படி பிரதமர் ஆவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இப்போ எனக்கும் கூட ஒரு எப்படி இவ்வளவு இதாக நம்ம பேசணும் அப்படின்னு எனக்கும் புரியல. ஏன்னா அந்த டைமில் அந்தளவுக்கு ரொம்ப ஆணித்தரமாக நான் சொல்லியிருக்கேன் பிரதமர் ஆவார் அப்படின்னு. ஆனால் இவர் பிரதமர் வேட்பாளராக நிற்கணும் இல்லையா? பிரதமர் வேட்பாளராக விஜய் நின்னா இன்றைக்கும் அதே உறுதியோடு சொல்கிறேன், விஜய் பிரதமர் ஆயிடுவார். ஆனால் விஜய் பிரதமர் வேட்பாளராக நிற்க மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அது மட்டுமல்ல, விஜய் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாரோ அவரு தான் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. ஒருவேளை விஜய் அவர்கள் பிரதமருக்கு நின்னால், வேட்பாளராக நின்னால் விஜய் அவர்கள் பிரதமராக வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏனென்று சொன்னால், இப்போ நம்ம இந்திய நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இன்னொரு காணொலி ஒன்று போடுறேன், அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த காணொலி பாருங்கள். இப்போ அந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய சேனலில் ஒரு 65 லட்சம் பேரை கடந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ, 65 லட்சம் பேரை போய் சேர்ந்த அந்த ஷார்ட்ஸ் வீடியோ. அதில் தெளிவாக சொல்லியிருப்போம், யாரோ 10-15 பேர் அடித்து டானானோ இல்லைடா, நான் அடித்த 10 பேருமே டானுக தான் அப்படின்னு சொல்லி போட்டு கடைசியில் நம்ம திமுக அவர்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருப்போம், தலைவர்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருப்போம். இது என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்தது? பொதுவாகவே புதுசாக ஒரு கட்சிக்கு வர்றாரு, அவருக்கு இவ்வளவு ஓட்டுகள் கிடைச்சிருக்கு. ஆனால் உண்மையிலுமே யார் வர வேண்டியது முதலமைச்சரா அப்படின்னா, உண்மையிலுமே இங்கே ஸ்டாலின் ஐயாவோ இல்லை எடப்பாடி ஐயாவோ தான் வரணும். ஆனால் ஏன் இந்த இடத்துல ஒரு மாற்றம் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களுக்குண்டான ஆதரவு ஓட்டுக்கள் ஒரு சேர விஜய் அவர்களுக்கு விழுந்தது. ஆனால் விஜய் அவர்களுக்குண்டான எதிர்ப்பு ஓட்டுக்கள் பலவேறாக பல கட்சிகளுக்கு பிரிந்து போனது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்ட் ஆஃபாக விழுந்துருச்சு. நம்ம திமுக அண்ட் அதிமுக, நாதாக்கா, மற்ற கட்சிகள், எல்லா கட்சிகளும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓட்டு விஜய் அவர்களுக்கு கிடைத்ததை விட அதிக ஓட்டு இல்லையா? அப்போ அது சேர ஒரு ஆளுக்கு ஒரு கட்சிக்கு விழுந்திருந்தா அவங்க தான்
முதலமைச்சராக வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம தெளிவாகவே சொல்கிறோம் பாருங்க, இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கு, இன்னும் இருக்கு. ஆனால் விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பான ஓட்டுக்கள் ஒரு கட்சிக்கு விழுகுமா அப்படின்னா விழுகாது. ஏன்னா இங்க விஜய் அவர்களுடைய எதிர்ப்பு ஓட்டு பல பிரிஞ்சு கிடக்கு. திமுக ஓட்டு திமுகவுக்கு தான் விழுகும், அதிமுக ஓட்டு அதிமுகவுக்கு தான் விழுகும். எல்லாரும் சேர்ந்து விஜய் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற ஒருத்தருக்கு விழுந்தால் மட்டுமே தான் விஜய் அவர்களுடைய தோல்விங்கிறது நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்ம தெளிவாக சொல்றோம், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39, தமிழ்நாடு 39, புதுக்கோட்டை புதுச்சேரி 1, மொத்தம் 40 தொகுதிகளும் தெளிவாகவே டிவிகே கட்சி தான் அடிக்க போகுது. அப்போ ஒரு பிரபல ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் எப்படி ஒரு நல்ல சிறப்பான ராசிகள் ஜாதக கட்டம்லாம் இருக்குதோ அதே மாதிரி தனுஷுக்கும் ஒரு சிறப்பான ஒரு ஜாதக கட்டம், ஒரு ராசி இருக்கு. ஸோ விஜய் அல்லது தனுஷ் இப்படித்தான், விஜய் வெஸ் தனுஷ் அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தனுஷும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது, அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அதையும் நம்ம மறுத்துட முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க சினிமா கவர்ச்சியில் விஜய் வந்துட்டார் அப்படின்னு. அப்போ சினிமா கவர்ச்சியில் இருக்க விஜய் அவர்களுக்கு எதிர்க்க சினிமா கவர்ச்சியில் இருக்க தனுஷ் தானே வரணும். அப்போ ஒருவேளை எதிர்பார்க்கலாம் விஜய் அவர்கள் வெஸ் தனுஷ் அவர்கள் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் நடக்கலாம். ஆனால் என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன், இப்போ எப்படி தமிழ்நாட்டு இந்த சட்டமன்ற தேர்தலில் நடந்ததோ அதே மாதிரி தான் நாடாளுமன்ற தேர்தலில் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் அதை தெளிவாகவே நான் சொல்கிறது கொடுக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபிக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய நீட் அந்த போராட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த நீட் போராட்டத்தில் பிஜேபி அரசே பயந்து போய் அந்த கல்வித்துறை மந்திரியை ராஜினாமா செய்ய வச்சுருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு திரளான மக்கள் இறங்கி நின்று போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அப்போ பிஜேபிக்கு ஒரு எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ்ட இருக்கு இந்தியா முழுமைக்கும். அதே மாதிரி காங்கிரஸ் மீதான ஒரு எதிர்ப்பு அரசியலுங்கிறது இருக்கு இந்திய முழுமைக்கும். அப்போ இந்த இரண்டு கட்சிகளுக்கு உண்டான எதிர்ப்பு ஓட்டுகளும் ஒரு சேர ஒருவருக்கு விழுகுமே ஆனால் மொத்த இந்தியாவிலும் புதிய ஒரு பிரதமர் வருவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புங்கிறது இந்த 2029 நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கு. நான் சொன்ன மாதிரி என்னுடைய கருத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். இது நான் தீர்க்க தரிசனத்திலிருந்து சொல்லலை. விஜய் அவர்கள் பிரதமராக வருவார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தான். இது எந்த தீர்க்க தரிசனத்தோ சந்திரரேகையோ கோரக்கரோ வீரபிரமேந்திரோ இல்லை சமண 24 தீர்த்தங்கரில் ஒருவராக விஜயநாதன் ஒரு பேர் வந்தது பாருங்கள், அவரில் ஒருத்தராக வந்திருக்கார் விஜய், அதனால் பிரதமர் ஆயிடுவார் அப்படிலாம் சொல்லலை. என்னுடைய கணிப்பிலிருந்து நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அந்த முன்னாடி போட்ட அந்த சார்ட்ஸ் காணொலியிலே தெளிவாக சொல்லியிருப்பேன். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நான் சொல்வது மாதிரி விஜய் அவர்கள் வென்றுவிட்டால் 2029 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் பிரதமராவது உறுதி என்று சொல்லியிருப்பேன். அது என்னுடைய கருத்து மட்டும்தான், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய கருத்து. அது நடந்தாலும் தோற்றாலும் அது என்னுடைய கருத்தாகத்தான் மக்கள்கள் எடுத்துக்கணும். அதே சமயத்தில் நான் எந்த ப்ரெடிக்ஷன்ல அந்த விஷயத்தை சொல்லலை. அது நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். ஏன்னா என்னுடைய கருத்து நம்பிக்கை அது என்னுடன் சார்ந்தது. அனைவருமே நம்ப வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. மற்றவர்களுடைய கருத்து வேறு மாதிரியாக கூட இருக்கலாம். ஆனால் என்னுடைய கணிப்பு இவ்வாறாக இருக்கிறது என்று சொல்கிறேன். அப்போது 2029 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாற்றம் விஜயால் தான் ஏற்பட போகிறது என்பதை நான் மீண்டும் மீண்டும் உறுதியிட்டு சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.